இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 5 வரை. இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின பகுதியில நம்ம தொடர்ந்து தானியேல் தீர்க்கதரிசியோட சரித்திரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முந்தின தரியு ராஜா பதவி ஏற்கிறாரு. தரியு ராஜா அந்த நாட்டை ஆள வர்றாரு அப்படின்றதோட இந்த முந்தின அதிகாரம் நிறைவு பெற்றது. இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில தரியு ராஜா நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாரு. அதுல என்ன முதல் இதா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இது மக்களுக்கு, அதாவது ராஜாவுக்கு எந்த நஷ்டம் வராம நாட்டை திறம்பட ஆட்சி செய்யறதுக்கு அவர் சரியான கணக்கெடுப்பு, சரியான நாட்டுல என்ன வரவு செலவு, இது வயல்வெளி இருக்கும், இது இருக்கும், அதுல இருந்தெல்லாம் வரவு வரும். அப்புறம் நாட்டுக்கு மக்களுக்கும் சரி, தெருக்கள் அந்த இதெல்லாம் பாதை இதெல்லாம் சரிப்படுத்தணும், அதுக்கான செலவுகள், அதெல்லாம் செலவுகள் கணக்குல வரும். இந்த மாதிரி இந்த வரவு செலவு இதெல்லாம் சரியான இருக்கா, இல்ல வேற யாராவது நடுவில் உள்ளவங்க எதுவும் அதை எடுத்து இது பண்ணிடுறாங்களா, அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றத சரியா, அப்படி ஏதாவது நஷ்டம் ஏற்படுற மாதிரின்னா ராஜாவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும். அதனால அந்த ராஜா கணக்கு வழக்கு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏற்பாடு பண்றாரு. அதுல அதிகாரிகள் இருக்காங்க, பிரதானிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதுல நம்ம தானியேலும் ஒரு மெம்பரா இருக்காரு. அதுல அவருக்கு தரியு ராஜாவுக்கும் என்னன்னா, தானியேலுக்கு ஒரு விசேஷத்த ஆவி, அவன் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஸ்பெஷல் கேர் அவனுக்கு இருக்கு. அவர் சிறந்த இது எல்லாமே திறமைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்றது தரியு ராஜாவுக்கும் தெரியுது. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அதிகாரிகள் பிரதானிகள்லாம் நம்ம நியமிச்சிருக்கோம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தலைவனா தானியேலை நியமிச்சிடலாம், தானியேலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு பிளான் இருக்கு. அது ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படின்றத அந்த ஊர்ல இருக்க அந்த பிரதானிகள் யாருக்குமே, இப்போ ஒரு மனுஷனை யாருக்காவது ரொம்ப பிடிக்கும், பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை டேமேஜ் பண்றதுக்கு மக்கள் ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் அந்த அதிகாரிகள்லாம் என்ன, இவனை விட நம்மளை விட இவன் பெரிய ஆளா, இவனுக்கு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த இன்னைக்குரிய போர்ஷன். அவங்க என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா.